ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் மதுரை கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட சாமி தரிசனம் பண்ணி 4-5 இயர்ஸ் ஆச்சு. பக்கத்தில் இருக்கும் இருந்தாலும் எப்போ நமக்கு சாமியை தரிசனம் பண்ணணும் ஒரு நேரம் வருதோ அப்போ தான் பார்க்க முடியும் சொல்லுவாங்க. அது கரெக்டாக தான் இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து 7:30 போல் ட்ரெயின் இருக்குது. இங்கே வர்றதுக்கு ஒரு 9-9:15 ஆயிரும். நாங்கள் அந்த டயத்துக்கு இங்கே வந்துவிட்டோம். பக்கத்துலேயே ஆட்டோ எல்லாமே இருக்குது. 150லேருந்து 130 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே போயிட்டோம். சிம்மக்கல்லில் போய் இறங்கியாச்சு. அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஏன்னா நம்ம சாமி தரிசனம் பண்ண போனால் கண்டிப்பாக ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும். ஒரு 10 o'clock நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா வர்றதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு. அதனால் நம்ம சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100-200 ருபீஸ்க்குள்ளேயே எங்களால் அந்த திருப்தியாக சாப்பிட முடிஞ்சுங்க. என் பசங்க 2 பேர் பூரி செட் ஒன்று வாங்கி சாப்பிட்டாங்க. ஆளுக்கு ஒரு செட் சாப்பிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு செட்டு இட்லி வாங்கி சாப்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு. 200 ரூபாய்க்கு இது அஃபோர்டபுள் தான். இது மீனாட்சி அம்மன் பக்கத்தில் இருக்க பல மார்க்கெட் பக்கத்தில் இந்த ஹோட்டல் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்காங்க. அங்கங்கே மராமத்து பணிகள் நடந்துட்டுருக்கு. சாமி தரிசனம் பண்ணி நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபோன்லாம் கிளாக் ரூமில் ஒப்படைச்சிடணும். அதுக்கு மேலே நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. நாங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு சுற்றி உள்ள மட்டும்தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். நிறையா கடைகள் இருந்துச்சு சுற்றி. நல்லா சாமி கும்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பார்த்தா நாங்கள் திரும்பி சாமி கும்பிட்டு வர்றதுக்கே மணி 1 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அதை வாங்க போகிறேன் இதை வாங்க போகிறேன் அப்படின்னு கிளம்புனா கண்டிப்பாக நம்மளை கடிச்சு குதறிடுவாங்க. அதனால் எதுவுமே வாங்க முடியல. எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அது என்ன பொருள்னு நாளைக்கு வேகில் ஷேர் பண்ணுறேன். போய் கிளாக் ரூமில் எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு. அவ்வளோதான். இன்னொரு மினி வேகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.